அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குரு வக்ர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது. சனி வக்ர பயிற்சி போன்ற பல கிரகநிலைகள் மாறுதல் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. தற்போது ரூணரோக ஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பாக பார்க்க முடியாது. அவர் வக்ரகதியில் திரும்புவது மிக சிறந்த நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. வக்ர நிலையில் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகிறார். அதே போன்று சனி பகவானும் வக்ரகதியில் அர்த்தாஷ்டம சனியில் நிலையில் இருந்து மாறி சகாயஸ்தானத்திற்குரிய இடத்தில் அமர போகிறாருங்க. சனி பகவானின் அமைப்பும் மிக சிறப்பாக இருக்கிறது. முழுமையாக அர்த்தாஷ்டம சனி துவங்கக்கூடிய வாய்ப்பு டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகுதான் இருக்கிறது. எனவே இதற்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் 12 இருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் மிக சிறந்த அற்புதமான தருணமாக அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே எதிர்பார்த்தபடி பல அதிரடியான நன்மைகளும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு மிக அதீதமாக முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமான வாய்ப்பும் முன்னேற்றமும் கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனியை எளிதாக எதிர்கொள்ளலாங்க. பல்வேறு விதமான பிரச்சனையும் சிரமமும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகளை குறைத்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகும் என்பதை குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது, என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்று பார்த்தால் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது, அதிலும் குறிப்பாக வக்ர நிலையில் மாறியிருப்பது மிக சிறந்த அனுகூலமான காலம் என்றே சொல்லலாம். பல்வேறு விதமான சிரமங்கள் அனைத்தும் குறைந்து மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது குடும்ப சூழ்நிலையில் என்பதை தெளிவாக குரு பகவான் எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனைவி மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருடைய உடல்நிலையிலும் நல்லதொரு மாற்றம் ஏற்படும். மனநலமும் நல்லதொரு வழியாக அமைய போகிறதுங்க. நல்லபடியாக மனநலம் கிடைப்பதன் காரணமாக எதிர்பார்த்தபடி அனைவருடைய ஒத்துழைப்பும் மிக கனக்கச்சிதமாக அமைய போகிறது. ஏனென்றால் அனைவருடைய மனதிலும் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைய போகிறது. பல்வேறு விதமான வீண் விரய செலவுகள் அனைத்தும் குறைந்து குடும்ப ரீதியாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. கடன் போன்ற பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் நினைத்தபடியே அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்து வளர்ச்சி பெறக்கூடிய யோகத்தையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நம்மில் நிலவி வரக்கூடிய பல்வேறு விதமான கற்பனையான கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த சனி வக்ர பயிற்சி மற்றும் குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அற்புதமான மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையும் என்பதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் மற்றும் எதிர்பாராத பல்வேறு விதமாக நீடிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அனுகூலமாக மாறக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்குங்க. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சரியான சந்தர்ப்பத்தினால் மிக அதிகப்படியான மகிழ்ச்சி ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் வக்ரகதியில் திரும்புவது உத்தியோக ரீதியாக பல சிரமங்கள் குறைந்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. குரு பகவானுடைய அமைப்பின் காரணமாக அத்தனை விதமான பணிகளும் அன்றாட வாழ்வில் மிக சிறந்த மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே உத்தியோக ரீதியாக பல சலுகைகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு மற்றும் எதிர்பார்த்தபடி பணி சார்ந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக அமைகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானும் இதையே உறுதிப்படுத்துகிறார். எனவே அற்புதமான தருணமாக இருக்கிறது. உங்களுடைய வேலை வாய்ப்பு உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான போட்டிகள் அதிகரித்தாலும் கூட அவை அனைத்தையும் எளிதில் சமாளித்து லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு
ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அந்த முயற்சி இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசாங்க சலுகைகள் போன்ற பல்வேறு விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த ஒப்பந்தங்கள் கூட மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு சரியாக அமைவதன் காரணமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. சொந்த தொழில் புரிவதற்கான யோகமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் மிக சாதகமாக வக்ரகதியில் சஞ்சரிப்பது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள், நிதி சார்ந்த நெருக்கடிகள் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு அனுகூலமாக உருவாகியிருக்கு என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான நன்மைகள் பல அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறதுங்க இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதும். எனவே செப்டம்பர் 12 முதல் எதிர்பாராத மிக சிறந்த வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் மற்றும் கருத்து மோதல்கள் போன்ற அனைத்துமே குறைந்து ஒரு நீடித்த நிலையான கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. கருத்து வேறுபாட்டில் கூட ஒற்றுமை ஏற்படுவதால் அரசியல் துறையில புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மிக சிறந்த மாறுதல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே விருச்சக ராசிக்காரர்கள் அரசியல் துறையில நிதி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை, அதிலும் குறிப்பாக குரு பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவிற்கு நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அனுகூலமற்ற நிலை மாறி அனுகூலமான பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பின்னடைவை சந்தித்து வந்த நிலையானது தற்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் சார்ந்த பணிகள் கடினமாக உழைத்தாலும் கூட வருமானமும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான தண்ணீர் உட்பட பல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக எளிதில் கிடைக்க போகுதுங்க. எந்த விதமான சிரமமும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த பணிகளை மகிழ்ச்சியுடன் செய்வதற்கான வாய்ப்பு, கடன் வாங்காமல் விவசாயம் செய்வதற்கான யோகமும் கிடைக்க இருக்கிறது. மத்திய மாநில அரசின் சலுகையும் உங்களுக்கு கிடைக்கிறதுங்க. விவசாயத்துறையில் அத்தியாவசியமான பல பணிகளை எளிய முறையில் செய்து முடிப்பதால் மனநிறைவு கூடுதலாக கிடைக்க போகிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் எதிர்பாராத பல நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் ரூணரோக சத்துருஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது மிக பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளுக்கு இருந்து வந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள், உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை குரு பகவான் எடுத்து காட்டுகிறாருங்க. பல கிரக நிலைகள் இதையே உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவிற்கு சாதகமான சில நன்மைகள் கிடைக்காது. எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயம் அபரிவிதமான நன்மை கிடைக்கும். மேலும் மிக சிறந்த மகிழ்ச்சியான காலகட்டமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்.